அன்பானவர்களே, இப்பொழுது நாம் மரித்தோர் எங்கு இருக்கிறார்கள் என்பதை பற்றி வேதம் என்ன சொல்கிறது என பார்க்கலாம். இன்றைய நாட்களில் இவர்களை குறித்து அநேக தவறான போதனைகள் காணப்படுகிறது. முதலாவதாக யோவான் 3:13 சொல்கிறது, பரலோகத்திலிருந்து இறங்கினவரும் பரலோகத்தில் இருக்கிறவருமான மனுஷகுமாரனை அல்லாமல் பரலோகத்துக்கு ஏறினவன் ஒருவனும் இல்லை. வசனம் இப்படி இருக்க மரித்தவர்கள் எப்படி உடனே பரலோகம் போக முடியும்? அடுத்து பிரசங்கி 9:5 சொல்கிறது, மரித்தவர்கள் ஒன்றும் அறியார்கள், இனி அவர்களுக்கு ஒரு பலனும் இல்லை, அவர்கள் பேர் முதலாய் மறக்கப்பட்டிருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. பிறகு எப்படி இன்றைய போதகர்கள் மரித்து போன ஜூலியிடமும் டேவிட்டிடமும் பேச முடியும்? அவர்களுக்கு இனி ஒரு பலனும் இல்லை என்று வேதம் சொல்லும் பொழுது எப்படி அவர்கள் ஆவியாக சுற்ற முடியும்? அடுத்து சங்கீதம் 88:10 சொல்கிறது, செத்துப்போன வீரர் எழுந்து உம்மை துதிப்பார்களோ, பரலோகத்தில் தூதர்கள் தான் தேவனை துதித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று வசனம் சொல்கிறது. பிறகு எப்படி மரித்தவர்கள் பரலோகத்தில் தேவனை துதிக்க முடியும்? சிந்தியுங்கள் நண்பர்களே, உங்களுக்கு வேதத்தில் உள்ள சத்தியங்கள் போதிக்கப்படுகிறதா அல்லது போதகர்களின் கட்டுக்கதைகள் போதிக்கப்படுகிறதா? சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இது போன்ற மகத்துவமான சத்தியங்களை தெரிந்து கொள்ள எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். நன்றி.